ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற கட்சிகளில் குற்றப்பின்னணி அதிகமாக உள்ள கட்சிகள் என்னென்ன, குற்றப்பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள் கொண்ட கட்சி என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஏடிஆர் ரிப்போர்ட்டோட அஃபிஷியலான அனாலிசிஸ் படி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்குறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏடிஎம்கேல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் வந்து கிரிமினல் கேஸ் இருக்கிறது வந்து 69% இருக்குது. அதாவது 170ல் 118 பேர் மேலே வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. இதே வந்து பாமகக்கு வந்து 50%, அதை வந்து 18க்கு 9 பேர்த்துக்கு வந்து 18 பேர் போட்டிடுறாங்க. அதில் 9 பேருக்கு மேலே வந்து குற்றப்பின்னணி வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 பேர்த்தில் வந்து 14 பேருக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்குது. அடுத்தது வந்து தேமுதிக. இதுலேயும் வந்து 50% பேர்த்துக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்குது. 10 பேர்த்தில் 5 பேர்த்துக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிஜேபி. ஸோ பிஜேபியில் பார்த்திங்கன்னா 33 சீட்டில் 16 பேர்த்துக்கு வந்து, அதாவது 48% பேருக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்கிற வேட்பாளர்கள் தான் நிறுத்தியிருக்காங்க. இதே வந்து டிஎம்கே திமுக பார்த்திங்கன்னா 175 இடத்துல இருக்காங்க. அதில் 70 பேர்த்துக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்குது. அதிமுகவை கம்பேர் பண்ணுறப்போ திமுகவில் வந்து 170க்கு 118 அதிமுகவில், இதில் 175க்கு 70 பேருக்கு தான் குற்றப்பின்னணி இருக்குது. அடுத்து வந்து டிவிகேல பார்த்தீங்க அப்படின்னா 40%, அதாவது 231 தொகுதியில் வந்து இருக்கிறாங்க. அந்த 231 தொகுதியில் 92 பேர்த்துக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ யாருமே வந்து கிரிமினல் கேஸ் இல்லாத ஒரு கேண்டிடேட் வந்து முழுமையாக 0% அப்படிங்கிறத நிறுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் வந்து ஒருத்தர் மேலே கூட ஒரு குற்றப்பின்னணி உள்ள, அதாவது கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்கள யாரையுமே நிறுத்தலை. ஸோ அந்தளவுக்கு வந்து சீமான் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து குற்றப்பின்னணி இருக்கா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுனா வந்து இந்த சீமான் தான். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியில் சரிபாதி 50% வந்து பெண்களுக்கும் 50% ஆண்களுக்கும் வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு கட்சி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம். ஆனால் வந்து மற்றபடி வந்து அவங்களோட கொள்கைகளில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும், மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலை அப்படின்னாலும், ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம்.